நேற்று ஆர்யா கௌதம் கார்த்திக் நடித்த மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட். நேற்று டே 1 எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் எல்ஐகே நேற்று 8வது நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கர்ணன் அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் லேசி என்கே அப்படிங்கிறவர், பெர்டின், ஜெர்ரி ஷான்லி, சுபாஷ், அப்புறம் கண்ணன் இளவட்டம் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ரப்டார் ரேடியோ 3 அப்படிங்கிற படம் நேற்று 15வது நாள் இந்தியாவில் 24 லட்சம், உலகம் முழுக்க 47 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடியே 29 லட்சம் இந்தியாவிலையும், 29 கோடியே 79 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். துரந்தர் 2 நேற்று 30வது நாள் இந்தியாவில் 3 கோடியே 21 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 90 லட்சம். டோட்டலாக 1326 கோடியே 88 லட்சம் இந்தியாவிலையும், 1746 கோடியே 48 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 250 கோடி. பூத் பங்களா அப்படின்னு நேற்று அக்ஷய்குமார் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பிரியதர்ஷன் அவர்களோட டைரக்ஷனில். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 18 கோடியே 49 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 13 லட்சம், உலகம் முழுக்க 23 கோடியே 62 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 120 கோடி. டே 1 சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக டே 2மே செம்ம அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. பார்ப்போம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்னு. அப்புறம் டக்காய்ட் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 45 லட்சம், 23 கோடியே 79 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 49 கோடியே 38 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். வாழை 2 இந்த படம் நேற்று 16வது நாள் கேரளாவில் 3 கோடியே 68 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 103 கோடியே 81 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடியே 77 லட்சம், ஓவர்சீஸில் 84 கோடியே 86 லட்சம், உலகம் முழுக்க 199 கோடியே 44 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி தான் பட்ஜெட். பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. இதுவரையும் மலையாளம்லேயே வந்ததுலேயே ஹையஸ்ட் கிராசரில் வாழை 2 எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லோகா சாப்டர் 1 இதுதான் முதல் இடத்துல இருக்குது. 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ண ஒரே மலையாள படம். 303 கோடியே 70 லட்சம். L2 எம்புரான் 269 கோடியே 56 லட்சம், மஞ்சுமல் பாய்ஸ் 242 கோடியே 33 லட்சம், தொடரும் 235 கோடியே 31 லட்சம். வாழை 2 5வது இடத்துல இருக்குது. இப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷனில் 199 கோடியே 44 லட்சம். ஸோ இந்த லிஸ்ட்டில் எத்தனாவது பொசிஷனில் இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷனாக இருக்க போகுதுங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இப்போ சொன்னோம்ல, இந்த டாப் 5 ஹையஸ்ட் கிராசரில் 16 நாளில் எந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் L2 எம்பரான் தான் 16 நாளில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சுத்தமாக வசூல் இல்லை. 16வது நாளே 55 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு. ஸோ அப்படின்னா அந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் பெரிய கலெக்ஷன் எடுத்தது தான். 262 கோடியே 26 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு L2 எம்பரான். லோகா சாப்டர் 1 224 கோடியே 61 லட்சம், வாழை 2 199 கோடியே 44 லட்சம், இதில் 3வது இடத்துல இருக்குது. தொடரும் 198 கோடியே 15 லட்சம், மஞ்சுமல் பாய்ஸ் 125 கோடியே 80 லட்சம். இதுதான் 16 நாள் கலெக்ஷனில் ஹையஸ்ட் கிராசரில் இருக்கிற படங்கள். இதில் வாழை 2 2வது இடத்துல இருக்குது. லோகாவோ L2 எம்புரானோ வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த 2 பொசிஷனில் இருக்கிறதுக்கு. லோகா மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் பெரிய அளவில் போச்சு, முக்கியமாக ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன் எடுத்தது. L2 எம்புரான் அந்த ஓப்பனிங் வீக்கெண்டு பெரிய பர்ஃபார்ம் பண்ணிச்சே தவிர அதுக்கப்புறம் பயங்கர ட்ராப் இருந்தது. அந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு அந்த படம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு கண்டிப்பாக நான்லாம் 350-400 கோடி கிட்ட போகும்னு எதிர்பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு வாழை 2 இதில் 5வது இடத்துல இருக்க ஹையஸ்ட் கிராசரில். அது வரப்போகிற நாட்களில் எந்த பொசிஷனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் கேரளாவில் 1 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 47 லட்சம், 8 கோடியே 16 லட்சம் கேரளாலையும், 11 கோடி உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் இந்த படத்துக்கு பட்ஜெட். அதாவது டே 1க்கும் டே 2க்கும் டே 3க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்படியே நெக்ஸ்ட் வீக் அது பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகிருக்கு இந்த படம். பள்ளி சட்டம்பி நேற்று 8வது நாள் கேரளாவில் 1 கோடியே 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்சம், ஓவர்சீஸில் 63 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 91 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடியே 52 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 13 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 52 லட்சம்,
உலகம் முழுக்க 9 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 8 நாளில். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 45 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 28 கோடியே 62 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 53 கோடியே 92 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, பார்ப்போம் எவ்வளோ வசூல் பண்ணுதுன்னு. அப்புறம் ஆர்யா அவர்களோட மிஸ்டர் எக்ஸ் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் 73 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 12 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 25லேருந்து 30 கோடிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 25 கோடி அப்படின்னே மென்ஷன் பண்ணுவோம். ஏதாவது மாற்றம்னா வரப்போகிற நாட்களில் அதை நான் சொல்கிறேன். ஸோ 1 கோடியே 17 லட்சம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சுமாரான ஓப்பனிங். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு அது கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து 1 இயர் ஆஃப் சின்னர்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்ட படம். அதுவும் இல்லாமல் 4 ஆஸ்கார் விருதுகள் வென்றிருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வசூல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் 12 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க $370.2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $90 மில்லியன். இது செம்ம கலெக்ஷன் தான். இருந்தாலும் இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு செம்ம படம், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாராலையும் பெரிய அளவில் பேசப்பட்ட படம், கவனத்தை ஈர்த்த படம், இதுவும் இல்லாமல் அவார்டுகளையும் பெரிய அளவில் வாங்கி குவிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் 2026 வருஷத்தில் இதுவரையும் உலகம் முழுக்க வந்ததுலேயே ஹையஸ்ட் கிராசர் டாப் 10 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு இந்தியன் ஃபில்மும் இருக்குது. ஆமாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் 10வது இடத்துல இருக்கிறது கோட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ஃபிலிம். $188 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 10வது இடத்துல இருக்குது. நான் சொன்ன அந்த இந்தியன் ஃபிலிம் துரந்தர் தான், துரந்தர் த ரிவெஞ்ச். ஸோ இந்த படம் வந்து $190 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ இது வந்து 9வது இடத்துல இருக்குது. ஸ்கேர் அவுட் அப்படிங்கிற படம் $198 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 8வது இடம். பிளேட் ஆஃப் த கார்டியன்ஸ் அப்படிங்கிற படம் $211 மில்லியன். ஸ்க்ரீம் 7 அப்படிங்கிற படம் $212 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்குது. உதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிற படம், இந்த படம் வந்து $240 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் $356 மில்லியன் கலெக்ட் பண்ணி 4வது இடத்துல இருக்குது. ப்ராஜெக்ட் ஹேல் மேரி இந்த படம் வந்து $522 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. பெகாசஸ் 3 அப்படிங்கிற ஒரு படம் $644 மில்லியன் கலெக்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்குது. த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி இதுதான் முதல் இடத்துல இப்போதைக்கு இருக்குது, $647 மில்லியன். இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.